நான் பதிவு இருக்க வேண்டும். உனது 5ஆவது விதம் இப்பொழுதே கிள்ளியதே போகிறேன். சிரசை துண்டித்த பின்பு உன்னுடைய ஆணவம் அகலவில்லையா? ஆணவம் பிடித்தவனே, நீ ஆணவம் பிடித்தவனா இல்ல நான் ஆணவம் பிடித்தவனா என்று போக போக தெரியுமடா. ஆணவம் பிடித்தவனே, திமிர் படித்தவனே, ஏய் உன் முகத்தில் ரோமம் இருப்பது உண்மையாக இருந்தா, நீயே ஆண்மகனாக இருந்தா, என்னுடைய சிரம் அறுந்து போய் அது கீழே இருக்கின்றது. என்னுடைய சிரத்தை நீ வந்து தொட்டு பாருடா, அப்பொழுது நான் யார் என்று உனக்கு நன்றாக தெரியும். நல்ல வாய்ப்பு. 5ல் வளையாதது 50லும் வளையாது. பிறவி குணம் நாய் வாழ நிமித்த முடியுமா? நிமித்தினாலும் சுற்றினே தான் போவோம். குரங்கு குணம் மாறுமா? பிறந்த குணம் பிறவி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. எப்பேற்பட்டவன் நீ? அடா பாவி, நீ என்னடா இந்த சிவத்தை நிச்சயமாக நினைத்து பேசுவது? நான் உனக்கு கொடுத்த பதவி, நான் உனக்கு படைக்கும் பதவியை கொடுத்தவன். இந்த சிவத்தையே நிச்சயமாக நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறான். உன் ஆணவத்துக்கும் அகம்பாவத்துக்கும் இப்போதே முடிவு விட்டுகிறேன். என் ஆணவத்தை நீ அடக்குகின்றாயா? உன் ஆணவத்தை நான் அடக்குகின்றனா? கொஞ்சம் பாருடா, அப்பொழுது தெரியுடா. வாடா, டேய் வாடா, வாடா. கலைவாணி பார்த்தால் யார் ஆணவத்தை அடக்கணும் அடக்குவான். பசுவை கொண்டாலும் பாவம், சிசுவை கொண்டாலும் பாவம் என்று வைப்பார்கள்.
இந்த பிரம்மதேவன் என்பவன் கேட்டு சாமதனம் சொல்லக்கூடிய நான்கு வேதங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேதியம் ஒரு பிராமணன். அப்பேற்பட்ட பிராமணனுடைய சிரத்தை கோயில காரணத்துக்கா இன்னும் சில நேரத்திலே சிவபெருமானுக்கு பிரம்மனை கொன்ற அந்த சிரத்தை கோயில காரணத்தினா தோஷங்களுக்கெல்லாம் பரியாய தோஷமாக இருக்கக்கூடிய பிரம்மகத்தி குழந்தைகளுக்கு எப்படி பால் தோஷம் பட்டிய தோஷம் என்று சொல்லக்கூடிய பல விதமான தோஷங்கள் இருக்கிறதோ அதுபோல இந்த பிரம்மகத்தி என்று சொல்லக்கூடியது பல எண்ணங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தோஷம் இந்த பிரம்மகத்தி தோஷம். ராமனை போன்ற கால அந்த சிரத்தை கோயில் காலத்தினால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் தொடர்பு இருக்கிறது. அவையால் இந்த நேரத்தில் யாரும்